ரோடு கூட அந்த லைனில் தான் கைஸ் போகுது. அது இப்போ ஆற்றோட தான் ரோடு போகுது. என்னால் எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கைஸ் உண்மையிலுமே. ஐயோ ஓகே டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகுமா? 6 பேர் வர்றாங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ ரேடர்ஸ், நான் முடிச்சிருச்சு விஜய் விஜி. இன்னைக்கு டே 7. இன்னைக்கு ரைடில் பார்த்தோம்னா நம்ம கோவாவுக்கு ஒரு 132 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கோம். இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் கோவாவுக்கு. லாஸ்ட் நைட்டு நம்ம முருதேஸ்வரர் டெம்பிள்லேருந்து வந்திருந்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு ரூம் எதுவுமே கிடைக்காது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து முருதேஸ்வரர் டெம்பிளில் ரூம் எடுத்து தங்கினா தான் உண்டு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு அப்படின்னா முருதேஸ்வரர் டெம்பிள்லேயே ரூம் எடுத்து தங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா முருதேஸ்வரர் டெம்பிள்லேருந்து கொஞ்சம் 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நிறையா ஒரு சின்ன சிட்டி மாதிரி ஒன்று வரும். அந்த சிட்டிலேயே பார்த்தோன்னா நீங்கள் ரூம் எடுத்து தங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஹைவே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் அதுக்குள்ள உங்களுக்கு தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அது பேர் பார்த்தோம்னா கோஸ்டல் ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ் இருக்குது, காட்டேஜ் மாதிரி. உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இது நம்ம ரூமு. நம்ம பைக்ஸ் எல்லாம் விட்டு 2 பேர் நம்ம ரூம் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த காட்டேஜ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி ரூம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கைஸ் இங்கேருந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறோம். ஆனால் மழை வந்துக்கிட்டே இருக்குது. மேபி இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும்னு தெரியல. வெயில் அடிச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கவர் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டே 7 லடாக் ரைடோட டே 7 இன்னைக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் டே 1 வீடியோ என்ன பார்க்கலன்னா இந்த லடாக் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலி பார்த்தோன்னா இந்த கோஸ்டல் ஸ்பைஸுங்கிற அந்த ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. கோஸ்டல் ஸ்பைஸ் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் ஆல்ரெடி. பாருங்கள், இதுதான் லாஸ்ட் வரைக்கும் ரூம்ஸும் அது மாதிரி அந்த பக்கமும் இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். தேங்க்யூப்பா. இது உங்கள் காண்டாக்ட் நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோஸ்டல் ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரூம் ஸ்டே உடுப்பி பார்க்குன்னு பேர் இருக்குது. கோஸ்டல் ஸ்பைஸ் நேம் சேவனா? ஓகே, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் பை. கட்டுக்கு ஐயா இடிச்சிருச்சுடா. ஓகே காஸ், ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம அந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். செம ரூம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹைவேல பார்த்தோம்னா வந்து அதிகமாக ரூம்ஸே கிடையாது காய்ஸ். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து இங்கே இந்த கோஸ்டல் ஸ்பைஸு எடுத்துருங்க. அப்படி இல்லைனா முருதேஸ்வரர் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே ரூம் எடுத்துருங்க. அப்படி அங்கேயும் எடுக்க முடியலன்னா அதில் முருதேஸ்வரர் டெம்பிள்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சிட்டி ஒன்று வரும், அங்கே வந்து ரூம் எடுத்துருங்க. ஓகேங்களா, அதை தாண்டி போகணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் வெறும் காட்டு பகுதியாக தான் இருக்கும். ரூமே கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 125 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கோவாவுக்கு போகிறதுக்கு. இங்கே வந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த லேட் பண்ண அந்த கணக்கை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சரி கட்டணும். லைட்டாக ஒரு 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணணும். லைட்டாக வெயில் அடிக்குது இப்போ தான் கொஞ்சம். இப்போ இந்த வெயில் அடிக்கிற டயத்துலேயே நம்ம கொஞ்சம் கிளம்புனா தான் நமக்கும் கொஞ்சம் நல்லது. மழை பெஞ்சுன்னா வண்டி ஓட்டிடலாம், ஆனால் சில திங்ஸ்லாம் நமக்கு வந்து நனைய ஆரம்பிச்சிடும். இந்த ரோட்டில் நிறைய இந்த மாதிரி ரோட்டில் மாடு படுத்து கிடக்கும் காய்ஸ். கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் பார்த்தே வாங்க, தூரமாக எதுவும் மாடு கீடு இருக்குதா அப்படின்னு. இதோட 2வது வாட்டி. இன்றைக்கி டே 7, இது 21 டேட் இன்றைக்கி ஆகஸ்ட்டு. இந்த ஏரியா பேர் பார்த்தோம்னா ஏதோ கும்டா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து இந்த ஏரியா பேர் கும்டா. ஓகேங்களா, கோவாவுக்கு போகிற வழியில் கோக்கர்னே ஹைவே கும்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரில. ஓகே, ஆனால் இந்த ரூட்டு வேறு லெவலாக இருக்குது காய், சூப்பராக இருக்குது. நேற்று நைட்டு நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட முடியல. ஏன்னா நைட்டில் ஒரு 100 கிலோமீட்டர் அங்கே நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் அந்த முருதேஸ்வரர் டெம்பிள்லேருந்து. அங்கேருந்து வர வழியில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றை கடந்து வரதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு அது பார்க்கல. நைட்லேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது பகலில் காமிச்சிருந்தா இன்னும் அங்கே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் ரூம் கிடைக்காதனால அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தோம்.
ஸோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. வேறு லெவலு, ஒரே பனிமூட்டம், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ் வியூவு. இங்கே பாருங்க. வா இந்த சைடு நம்ம இந்த கோஸ்டல் ஏரியா கவர் பண்ணுறதுனாலே நமக்கு இந்த மாதிரியான நிறைய வியூஸ் ரொம்ப ரொம்ப அழகாக கிடைக்கும். இந்த நம்மளோட இந்த லடாக் ரைடு வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோஸ்டல் ஏரியா கவர் பண்ணி போகும்போது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். வாருங்க காய்ஸ். நான் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது எனக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பா. இந்த மாதிரி தான் நேற்றும் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், ஆனால் அது இதை விட பெருசு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பக்கம் இங்கிட்டு பாருங்க, ரோடு கூட அந்த லைனில் தான் காசு போகுது. அது இப்போ ஆத்தோட தான் ரோடு போகுது. சூப்பர்யா. இப்போவே லடாக் போகிற மாதிரியே இருக்கு. லடாக்லேயே இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது இல்லை. இது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றதுனால தான் எனக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. இன்னும் நிறையா நான் பார்க்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி டு உங்களுக்கு இதை காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பாருங்கள், இந்த பக்கம் ஆறு போய்கிட்டு இருக்கு. லடாக்லேயும் இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் லடாக்லேயும். இங்கே போய்ட்டு ஆறு, இந்த பக்கம் ரோடு, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோமே கோவாவுக்கு போகிற வழியிலேயே. வாவ். ஏற்கனவே நான் கோவாவுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போவே கோவா வரும்போதே நான் இதெல்லாம் காமிச்சிருக்க வேண்டியது. எங்கே ஜெயின் என்ன ஆளை காணோம். கோவாவுக்கு வந்திருந்தேன்னா இந்த இடத்துல நான் காமிச்சிருப்பேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் கோவா சைடு வர்றது. ரைடர்ஸ், என்னால் எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல காய்ஸ் உண்மையிலுமே. ஐயோ வேறு லெவலு இந்த ரூட்டு. நிஜமாவே சொல்கிறேன், இந்த NH 66 ரூட்டு வேறு லெவலு காய்ஸ். என்னால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இந்த கோவா ரூட்டு கேரளா டு கர்நாடகாவில் அப்படியே கோவா போகிற ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த கோஸ்டல் ஏரியா ரூட்டு செம்ம காய்ஸ். நிஜமாவே வேறு லெவலு. மழை வந்துருச்சு காய்ஸ், மழை வந்துருச்சு. இனிமேல் கோபுரம் கொஞ்சம் கழட்டி வைக்க வேண்டியதான். மழை நின்றதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஆனால் நான் செலக்ட் பண்ண ரூட்டு விட நான் செலக்ட் பண்ண டைமிங் கரெக்டு. இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பனி மூட்டம் கிளைமேட்டு இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டயத்தில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது யதார்த்தமாக நடந்தது தான். நான் திட்டம் போட்டு பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இத்தனை வருஷம் பிளான் பண்ணி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். யதார்த்தமாக எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, நான் கிளம்புனேன், அவ்வளோதான். பாருங்க, அங்கிட்டலாம் மழை பெய்யுது காய்ஸ். இங்கேயே நம்ம ஏதாவது ரெயின் கோட்டில் எடுத்து மாட்டிக்கணும். இந்த வியூவை பார்த்தீங்களா காய்ஸ். அதாவது இந்த மேலே ஹில்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே பெய்கிற மலையோட தண்ணி, அந்த ஃபால்ஸ் எல்லாமே, அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் போய் கிடக்குது. கீழே வேறு லெவலில் இருக்கும் ஒரு வியூஸு. அதுக்கு பக்கத்துலேயே க்ரெஷர் வச்சு அந்த அழகையும் கெடுக்கிறாங்க. நிறுத்தி காட்ட முடியல, ஏன்னா பின்னாடிலாம் வண்டி எதுவும் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கா, அதெல்லாம் காட்ட முடியல. இது ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களா, அங்கே பார்த்தீங்க எழுத்தாப்பில் வியூவை பார்த்தீங்களா. கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு, அப்புறம் கூர்க்கு இந்த சைட்லாம் போயில நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது இப்போதைக்கு. இந்த ரூட் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இதே மாதிரி இருக்கும்னு தெரியல. ஆனால் ரொம்ப தூரமாக இதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் அது ஏதோ இந்தியன் நேவி கண்ட்ரோலில் இருக்க ஒரு இடமா. நம்ம இந்தியன் நேவி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க இடமா அது. ஆர்மி கண்ட்ரோல் எல்லாமே. இது என்ன இடம் தெரியல. கர்வார்னு போட்டிருக்கு இந்த இடத்தோட பேர். கிட்டத்தட்ட வெறும் 36 ரூம்லேருந்து கிளம்பி இது வரைக்கும் 36 கிலோமீட்டர் தான் காய்ச்சி வந்திருக்கோம். ஏன்னா அந்த வியூஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதா. அதை பார்த்துக்கிட்டே வர லேட்டாக ஆயிடுது. கவர் பண்ணணுமேங்கிற ஐடியாவே வர மாட்டேங்குது. அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோவாகிடுது வண்டி. நம்மளே அறியாமல் ஸ்லோ பண்ணிடுறோம். அவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ். இந்த மங்களூர் டு கோவா ரூட்டு வேறு லெவலில் இருக்குது உண்மையுமே. ஆமாம், குறிப்பாக சொல்லணும்னா நம்ம முருதேஸ்வரர் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடந்து வந்ததுக்கப்புறம் தான் கோவா ரூட்டு சும்மா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் இந்த டயத்தில், இந்த ஆகஸ்ட் டயத்தில் இன்னும் சூப்பராக இருக்குது காய்ஸ். மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். அப்புறம் ஒரே கிளைமேட்டு பார்த்தோம்னா ஒரே இருட்டாக இருக்கும். மேகமூட்டத்தோடு வந்து இருட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு தான் எப்போவுமே இந்த பக்கம் இருக்குது அதிகமாக. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. எழுத்தாப்பில் ஒரு வியூவை மட்டும் பாருங்கள். ஐயோ வேற மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள் காய்ஸ். ரோடு கீழே டவுனில் போகிறதுனால அந்த பக்கம் காட்ட முடியல. ட்ரோன் இருந்து விட்டோம் துப்பாக்கி வச்சு விட்டு போடுவாங்க. ஏன்னா இது நேவி கண்ட்ரோலாக இருக்குதாம்ல. ஆனால் ட்ரோன் ஷாட்லாம் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், ட்ரோன் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு அதிலே போட்டிருக்கு. ஆனால் நம்மகிட்ட தான் ட்ரோனே இல்லையே. இதுக்கு எங்கிட்டு பார்த்தோம்னா கடல் இருக்குது காய்ஸ். செம்மையாக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. மேலே ரோட்டில் இருந்து பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சிச்சா. ஆனால் இங்கே கீழே இறங்க அது மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே.
அதை பார்க்க முடியாது போருக்கு போகுது போ. ஓகே காய்ச்சி இப்போ பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்களா எதிர்த்தாப்புல ஒரு டனல் இருக்குது. இது வரைக்கும் நான் டனலுக்குள்ளே போனதே அப்படிலாம் இல்லையே. இந்த மாதிரி டனலுக்குள்ளே போனதில்லை. ஆக்சுவலி இந்த மலை பிரதேசம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மலைக்குள்ளே குடஞ்சி வச்சுருப்பாங்கல்ல டனல், அது மாதிரி டனலுக்குள்ளே இது வரைக்கும் நான் போனதில்லைன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு ஒரு ஞாபகம் மருதி பிரச்சனை, பெரும் பிரச்சனை எனக்கு. எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிருவேன். இது சூப்பராக இருக்குது காய்ச்சி இந்த டனலு. அங்கே இல்லைங்க அது பக்கத்துலேயே தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றிட்டு இருக்கு. ஐயோ 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 சூப்பராக இருக்கியா? ஆனால் கொய்யால என்ன யாது இங்கே பாருங்க. ஐயோ வேறு லெவலில் இருக்குது சார் டனலு. இங்கே பாருங்களே உள்ளுக்குள்ளே. ஆனால் சின்ன டனலாக தான் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப அழகான டனல். இதில் மட்டும் தான் இப்போ 2 வேயாக, இந்த 1 வே தான் 2 வேயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இன்னும் திறக்கலப்பில் இருக்குது. அது இல்லை திறக்கலையா உள்ள அதுவும் வேறு ஏதாவது வேலை நடந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகுமா? ஓட்டுறா அடிப்பொழி அப்படி போடு. அடாடாடாடா ஏய், நம்ம மட்டும் தான் வரோன்னு பார்த்தா நம்ம செல்லாக்குட்டி இவங்க உள்ளே வர்றாங்க பாரு. ஒரு எத்தனை பேர் வர்றாங்க? 6 பேர் வர்றாங்க. வேற லெவலாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குதா, இன்னும் இவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தான் இருக்குமா டனலு? ஆஹா, இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் நுழையிறது. அப்படியே அப்பா, இந்த மாதிரி நான் நுழைஞ்சதே கிடையாதுமா. இது வரைக்கும் இது நுழைஞ்சதே கிடையாது காய்ஸ். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுழையிறது. நான் இது இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இது மாதிரி டனலில் இருக்கா இது வரைக்கும் நான் நுழைஞ்சது கிடையாது. இது வரைக்கும் முன்னாடியே கோவம் வரும்னு நினச்சேன். அப்பயே வந்திருக்கலாமே. சரி பரவாயில்ல, இந்த டைம் தான் வரும்னு இருந்திருக்கு. வந்தாச்சு. வா இங்கே பாருங்க. ஐயோ நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம உற்சாகத்தில் வரும்ல அந்த ஃபீல், அதுதான் இப்போ எனக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி கத்தலைன்னா தான் ஆச்சரியம். ஆடியோ இப்போ அங்கே பாரு, இந்த பக்கம் பார்த்தோம்னா கடல் இருக்குது காய்ஸ். ஐயோ வியூஸை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி இது இருக்குது. அங்கேருந்து காமிச்சதோட இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் மூவ் பண்ணி போகவே தோணலை எனக்கு. கீழே போகணும் தான். கீழே அங்கே போனேன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துரும் டைம். அதனால தான் நான் போக வேண்டாம்ட்டு இப்படி மேலே வந்துட்டேன் நான். சூப்பராக காய்ச்சி நிஜமாவே. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது பாருங்க, வரிசையாக சேர் போட்டிருக்காங்க, குடை வச்சுருக்காங்க. எல்லோரும் போய் அந்த இருக்கையில் அமர்ந்து அந்த கடல் வியூவை பார்க்கலாம். அப்படியே அழகாக பார்க்கலாம், பார்த்து ரசிச்சுட்டே உட்காந்துருக்கலாம். இங்கேருந்து பார்க்கையில் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன குப்பைகள் கிடக்குது, ஆனால் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. மற்ற ஒரு சில பீச்சு மாதிரிலாம் இல்லாமல். இதெல்லாம் இந்த லவ்வர்ஸுக்கு தான் அதெல்லாம் கட்டி போட்டிருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது காஸ். நேவியோட இதா? அட போடா வெண்ண, நல்லா இருக்குல்ல இது. ஏதோ மெமோரியல் நினைக்கிறேன், ஏதோ மெமோரியல் பீச் மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ அந்த பீச்சு சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க அந்த ஷிப்பு, அது பழைய ஷிப்புன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டிசைனை பார்த்தாலே தெரியுது. இதுவும் அதே மாதிரி ரொம்ப பழைய. அங்கே யாரோ உட்காந்துருக்காங்களே, பொம்மையா? ஷட், நான் கூட வேறு யாரும் நினச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணதாக தாங்க இருந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அது அப்படியே பழசாயிட்டதுனால அதோடைய அந்த லைஃப் டைம் முடிஞ்சதுனால இதை கொண்டாந்து பார்வைக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே காஸ், இவ்வளோ நேரம் நம்ம சவுத் இந்தியாவில் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நார்த் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் காஸ். நம்ம அஃபிஷியலி என்ட்ரு ஆகிட்டோம் கோவாக்குள்ளே. கோவா பொறுத்தல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தெரியுமா? ஃபிஷ், மீன் தான். இங்கே எங்கே போனாலும் மீன் வறுவல், மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, மீன் அவிச்சது, மீன் கிண்டுனது, மீன் பிச்சது, எல்லாம் மீனாக மட்டும்தான் இருக்கும். இங்கே பொறுத்தளவில் கோவாவில் மீன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஊருடைய ட்ரெடிஷ்னல் கூட சொல்லலாம் கோவா. ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தோன்னா ஒரு இடத்துல இப்போ வண்டி நிப்பாட்டினேன். கோபுரா திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. கோவாவில் பார்த்தோன்னா ஒரு ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது மேலே தான் ஏறி வந்துக்கிட்டு இருந்தோம். ஹில்ஸ் ரோடு மாதிரி இருந்துச்சு, அதில் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கோபுரா ஒரு ரன்னிங்கில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு போல இருக்குது கேமரா ஹேங் ஆனோடனையும் ஓவர் ஹீட் ஆகி இப்போ யதார்த்தமாக இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் வந்து யதார்த்தமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டினேன். அப்படி நிப்பாட்டும் போது என்ன ஆச்சுன்னா கேமரா வந்து ஒரு ரன்னிங்கில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஏன்னா ரன்னிங்கில் இருக்கேன்னு தொட்டு பார்க்குறேன், ஓவர் ஹீட்டு. ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு பதறி போய் எல்லாத்தையும் கழட்டி இப்போ சூட்டெல்லாம் கொஞ்சம் தணைச்சி ஆற வச்சு இப்போ வேறு பேட்டரி மாற்றிட்டேன். பேட்டரி சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு.
இப்போ வேறு பேட்டரி மாற்றிட்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறேன். நான் எனக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒரு பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன், எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெயின் போகும் காய்ஸ் இந்த லைனில், இந்த லைனில் ஒரு ட்ரெயின் போவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எனக்கு ஒரு இது அனுப்பிச்சான். ட்ரெயின் வந்து இந்த மலைக்குள்ளெல்லாம் அப்படி வர்ற மாதிரி ஒரு மான்சூன் டயத்தில் வந்து அந்த ட்ரெயின் வந்து வர்ற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தான். அந்த ட்ரெயின் ரூட்டில் தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சொல்ல போனால். ஆனால் என்ன, அந்த ட்ரெயின் பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நாங்கள் வந்து அந்த ரோட் அப்படி இருக்கிற ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நாள் அந்த ட்ரெயினில் ஒரு தடவை போகணும் காய்ஸ். இன்னும் நமக்கு கோவாவுக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது, மும்பைக்கு இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அடுத்து நான் மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தோம்னா இப்போ கோவாவில் தான் காய்ஸ் இருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா எதிர்த்தாப்பில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூ ஜுவாரி பிரிட்ஜுன்னு சொல்லி பேர் போட்டிருக்கு மேப்பில். இந்த பேர் வந்து ZUARI அப்படின்னு தான் போட்டிருக்கு, ஜுவாரி பிரிட்ஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ட்ரெயின் வர்ற ட்ராக் இருக்கா, அப்படியே மேலே பார்த்தோம்னா ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ள அது வழியாக ஏரோப்ளேன் இப்படி பறந்து போகுது, இது வழியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கல. இப்போ தான் நான் கேமராவே எடுத்து மாட்டினேன். போமா, கோவாவோட கேபிட்டல் பார்த்தோம்னா பனாஜி காய்ஸ். பனாஜி தான் கோவாவோட கேபிட்டலாம். இந்த பிரிட்ஜை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜை நான் பார்க்குறேன். நம்ம ஃபாரின்லலாம் பார்த்திங்களா அந்த ரோப் மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்கள்ல, அதே செட்டப்லேயே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் இருக்க பிரிட்ஜு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட். இது என்ன இவ்வளோ பெரிய கயிறு, நான் படத்தில் பார்க்கலாம் சின்ன உண்டாலாம் தெரியும். இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் கூட நம்ம ஸ்பைடர்மேன் ஐ லவ் யூ குவென் அப்படின்னு சொல்லி குவென்னுக்கு எழுதி வச்சுருப்பாங்க பிள்ளைல, அதிலெல்லாம் பார்க்கும்போது சின்ன உண்டா தெரியும், அது தூரமாக இருந்து காமிக்கிறதுனால அப்படி தெரியும் போல இருக்குது. ஆனால் நேரில் வந்து பார்த்தா அத்தாத்தாண்டி இருக்குது. அப்பா, ஒரு ஆள் கட்டி பிடிக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு சைஸாக இருக்குது. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 125 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கே உங்களுக்கு கோவாவோட 125 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் பனாஜி போகணும். பனாஜி கிட்ட அப்புறம் நம்ம மும்பைக்கு தான் மேப் போட்டாச்சு. நவி மும்பைக்கு போட்டிருக்கேன். நவி மும்பை வந்து நான் முன்னாடி ஏற்கனவே இருந்த இடம், ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நான் மேப் போட்டிருக்கேன். இப்போ அங்கே இன்றைக்கி உள்ளே போயிட முடியாது, அது நாளைக்கு தான் அந்த பக்கம் போக முடியும். நம்ம இருக்குதுன்னு பனாஜிக்கு இன்னும் ஒரு 700 மீட்டர் தான் இருக்குது. வேற மாதிரி இருக்குது காசு. இங்கே பாருங்களேன், எல்லாம் அந்த தென்னை மரம் தோப்புக்கு நடுவில் தான் வீடே. கோழி வர தென்னை மரம் நடுவில் வீடு, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு வகையான ஹில் ஸ்டேஷன், அதுக்கடுத்து கடற்கரை ஏரியா கலந்த மாதிரியான ஒரு கலவை இந்த கோவா. ஹில்ஸும் இருக்குது, அதே சமயம் கடற்கரை பீச்சும் இருக்குது, எல்லாமே இருக்குது காய்ஸ். எந்த இடத்து ஹோட்டலுக்கு போனாலும் சரக்கு என்னமோ தண்ணி கிளாஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஃபைன் போடுவாங்களாம் இது கோவா போலீஸில். நான் தெரியாமல் அந்த மேலே ஒரு என்ட்ரன்ஸுக்காக இப்போ கரெக்டாக போயிட்டேன். அப்புறமாக்க அங்கே அந்த 2 வீலர் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கும் பெருசாக, அதை நான் கவனிக்கல. ஃபஸ்ட்லேயே கவனிச்சதுன்னா அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன், ஆனால் அதை கவனிக்கலை. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அந்த கோவாவுக்கு வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் போகாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிங்க, ஓகேவா. நிறையா இந்த லக்ஸரியான போட்டுலான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டு நிறையா நிற்கிது. பிரிட்ஜு மேலே கார்லாம் வச்சுருந்தோம்னா அந்த மேல் பிரிட்ஜில் நம்ம போயிடலாம், செம்மையாக இருக்கும் வியூவு. அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த கீழே இருக்க அந்த போட்லாம் சூப்பராக தெரியும். ஆனால் நம்ம பைக்கில் போகும்போது அது மாதிரி பார்க்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஓகே ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி ரூம் எடுக்கல, பெட்ரோல் பங்கில் தான் ஸ்டே பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மகாராஷ்டிராக்குள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரோசூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பெட்ரோல் பங்கில் 24 hours தான் அந்த பெட்ரோல் பங்கு. இப்போ அங்கே தான் தங்கியிருக்கோம், டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு டென்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு டென்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் டென்ட்டு போட்டிருக்கோம், ஓகேங்களா. நம்ம பைக்ஸ் இங்கே நிற்கிது ரெண்டுமே. அண்டு இன்றைக்கி ஏன் டென்ட் ஸ்டே பண்ணோம்னா பட்ஜெட்டு வைஸ் நம்ம வந்து முக்கியம் ரொம்ப. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி டென்ட் ஸ்டே பண்ணலாம்னு ஐடியா பண்ணோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், டென்ட் ஸ்டே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படின்னு இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட்டு நாளிலேருந்து எப்படி அதே மாதிரி டென்ட்டை தங்கிக்காமல் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த Day 7 வீடியோத்தோட நான் என் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய் கடை பாய். See you.